இரவு 10 மணி ஆகுது. எப்பயும் வீட்டுக்கு 9 மணிக்கெல்லாம் வர அப்பா இன்னும் வரல. அம்மா அப்பா எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு மாத்திரை போட்டு படுத்துடுறாங்க. இப்போ வீட்டில் நீங்கள் மட்டும்தான் முழிச்சிட்ருக்கீங்க. அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்க, ஆனால் அவர் காலை எடுக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா உங்கள் அப்பா வாசலில் நிற்கிறாரு. துணியெல்லாம் நனைஞ்சு போய், ஆனால் வெளியில் மழையே பெய்யலை. கதவு திறந்து உள்ளே வர சொல்கிறீங்க. அவர் எப்பயுமே டயர்டாக தான் வருவார், ஆனால் இந்த தடவை உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே வராரு. அப்பா உள்ளே வந்ததும் கதவை சாத்திட்டு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. எப்பயுமே வந்ததும் அம்மா எங்கன்னு அம்மாவை தான் தேடுவார், ஆனால் இப்போ உங்களை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கேட்குற எந்த ஒரு கேள்விக்குமே அவர் பதில் சொல்லலை. அப்போ தான் அவர் கையை பார்க்குறீங்க. ஒரு கையில் ரத்தம், இன்னொரு கையில் பார்த்தா பாதி கடிச்சு சாகர நிலைமையில் இருக்க பச்சை மீன் இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது, வந்தது உங்கள் அப்பா இல்லை, அது ஒரு பா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 ஒரு ஹாரர் காமெடி த்ரில்லர் மூவியாக வெளியான அரண்மனை 4 படத்தில் குறிப்பிடப்பட்ட பாக் அப்படிங்கிற பேய் பற்றி படத்தில் சொன்னதில் எது உண்மை இதெல்லாம் போயின்னு தான் பார்க்க போகிறோம். கூடவே இந்த பாக் பேய் செஞ்ச திகில் தரக்கூடிய சம்பவங்கள் பற்றியும் இதுக்கு எதிரான கருத்துக்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் உதவலாம். அரண்மனை 4 2024 ஒரு வெற்றி படம் அமைச்சதுக்கு காரணம் இந்த பாக் அப்படிங்கிற பேய் தான். பொதுவாக ஒரு கதையில் உண்மை பாதி பொய் பாதியும் கலந்து சொன்னால் அந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்குறவங்க அது முழுமையாகவே நம்பிடவும் வாய்ப்பு இருக்குது. அதை தான் இங்கே சுந்தர் சி பயன்படுத்தியிருக்காரு. தன்னோட எல்லைக்குள்ளே வந்து தன்னோட கண்ணில் படுறவங்களோட உயிரை எடுத்துகிட்டு அவங்களோட உருவத்துக்கு மாறி அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கொண்டுட்டு தன்னோட பிடித்த உணவான பச்சை மீன் கறியை சாப்பிட்டு நிம்மதியாக உலாவிட்டு இருக்கும்போது மீண்டும் யாராவது அந்த பக்கம் போனால் அவங்களையும் கொன்று மறுபடியும் அவங்க உருவத்தை எடுத்துகிட்டு போய் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கொலை செய்கிறது தான் இந்த பாக் பேய்கள் செய்கிற கொடூரமான செயல். இந்த மாதிரியான திகிலூட்டும் செயல்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த அசாம் மாநிலத்தில் இருந்த பழங்குடி மக்களுக்கு நடந்ததாக அந்த மொழி கிராமப்புற கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த மொழியில் இருக்க பல இலக்கியவாதிகள் தங்களோட கவிதைகளில் இந்த பாக் பேய்களை பற்றி குறிப்பிடப்பட்டதாக சொல்லப்படுது. இந்தியா மேலே மற்ற நாடுகள் படம் எடுத்து வரணும்னா அதுக்கு 3 வழிகள் இருக்குது. ஒன்று வங்காள விரிகுடா, இல்லைனா அரபிக்கடல், இல்லைனா இந்திய பெருங்கடல். ஆனால் மீதி இருக்க ஒரு பக்கம் வழியாக எந்த நாடாலையுமே படம் எடுத்து வர முடியாது. அது எதனாலனா இமயமலையால் தான். இந்த இமயமலையால் தான் நம்ம நாடு இன்னும் சைனாவோட சேராமல் தனியாக இருக்குது. இல்லைனா இந்நேரம் நம்ம நாட்டோட பாதி சைனாவாக தான் இருந்திருக்கும். இதை ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இப்போ பேசுறதுன்னு கேட்குறீங்களா? இருக்குது, காரணம் இருக்குது. எத்தனையோ மன்னர்கள் படையெடுத்து இந்தியாவில் பல இடங்களை போர் நடத்தி ஜெயித்தாலும் ஒரு இடத்துக்குள்ளே அவங்களால போகவே முடியல. அது எந்த இடம்னா நார்த் ஈஸ்ட் பக்கம் இருக்க அஸ்ஸாம். ஏன் அவங்களால அஸ்ஸாம்குள்ளே போக முடியல? எப்படி இந்தியாவோட ஒரு பக்கத்தில் இமயமலை இருக்கிறதால மற்ற நாடுகளால் அதை தாண்டி வர முடியலையோ, அதே மாதிரி அஸ்ஸாமோட ஒரு பக்கத்தை அரணாக இருந்து காப்பாற்றுறது பிரம்மபுத்தாங்கிற நதியும் அதை சுற்றி இருக்க காடுகளும். அதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்க பாக் அப்படிங்கிற பேய் நம்பிக்கை தான். பாக் என்ன சொல்லப்படுற இந்த பேய் மட்டும் இல்லாமல் இங்கே பல வகையான பேய்களும் அதோட வகைகளும் பற்றியும் அசாமீஸ் டெமினாலஜி அப்படிங்கிற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது 1905 பெனுந்தர் ராஜ்கோவா அப்படிங்கிற ஒரு ஆள் எழுதப்பட்டிருக்கு. 27 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தில் மொத்தமாக டாப் 10 பேய்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் 9வது இடத்துல இருக்கிறது தான் இந்த பாக். 9வது இடத்துல இருக்கிறதே இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னா இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? இது ஒவ்வொன்றத்தையும் பற்றி தனி வீடியோ போகணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 5K வியூஸும் ஒரு 10 கமெண்ட்ஸும் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த பாக் பேய்களுக்கு பகல் இரவுன்னு தனிப்பட்ட நேரங்கள்லாம் கிடையாது. கூட்டமாக போகிறோம், கும்பலாக போகிறோம், எங்களை அதனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அது கூட்டத்தை பார்த்த மிரள்ற பேயும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. என்னதான் நீங்கள் கூட்டமாக போனாலும் அது உங்களை குறி வச்சிடுச்சுன்னா நிச்சயம் அது நேரம் பார்த்து உங்கள் கதையை முடிச்சிடும். அதனால் பெரும்பாலும் மக்கள் பிரம்மபுத்திரா நதிகள் பக்கமும் அதை சுற்றி இருக்க காடுகள் பக்கமும் போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக அந்த ஊர் மக்களே சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. டைம் கிடைச்சா போய் பாருங்கள். இந்த பிரம்மபுத்திரா நதிக்கரைகளில் இருக்க காடுகள்லையும் பல வகையான பேய்கள் இருக்கிறதாகவும், இங்கே இருக்க சில மரங்களும் அமானுஷ்யமான மரங்கள்னும் அதை தொட்டாலே நம்ம இறந்துடணும் அங்கே இருக்க மக்கள் நம்புகிறாங்க. இவ்வளோ பயங்கரமான இந்த பாக் பேய்கள் கிட்ட அதிகமாக மாற்றுறதே அங்கே இருக்க மீனவர்கள் தானா. அதனால் அங்கே இருக்க மீனவர்கள் தப்பிக்க இருக்க ஒரே வழின்னு பழங்குடியின மக்கள் நம்பினது கிழிஞ்ச மீன் வலை தான். அதுக்கான காரணமாக 2 சொல்லப்படுது. ஒன்று என்னென்னா, கிழிஞ்ச மீன் வலையில் மீன் ஒழுங்காக மாட்டாது, தன்னோட உணவுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு அந்த ஆளை விட்டுடணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அவனே கிழிஞ்ச வலை தான் வச்சுருக்கான், அவனே ரொம்ப பாவம் அப்படின்னு அவனை விட்டுடுவோன்னு பாக் பேயை ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குற சில மக்கள் அங்கே இருக்கிறாங்க.
ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்க மாதிரி பாக் பேய்கள பார்த்து பயப்படுறவங்களும் இருக்காங்க. ஆனா, அத பார்த்து பயப்படாதவங்களும் சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. பொதுவா இந்த பிரம்மபுத்திரா நதிக்கரை கிட்ட சின்ன பசங்க அதிகமா விளையாண்டு சுழல்ல மாட்டி இறந்து போனதால, அங்க பேய் இருக்கு போகக்கூடாதுன்னு பயமுறுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பாக் பேய்கள் அப்படின்ற அர்பன் லெஜெண்ட் சொல்லப்படுது. அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வளர்ந்த அப்புறம் அதே கதைய கொஞ்சம் திரிச்சு ஒரு வெர்ஷனா மாறியிருக்கு. எப்படின்னா, முன்னாடி எல்லாம் நதிக்கரை பக்கம் போகாத அங்க பாக் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காடு பக்கம் போகாத அங்கேயும் பாக் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகாத அங்கே பாக் வந்துடுச்சு. அது எப்படி வந்திருக்கும்னு தெரியுமா? பாக் மற்றவங்களோட உருவத்தில் வீட்டுக்கு வரக்கூடிய கதையை சொல்லி, நீ அந்த வீட்டுக்கு போனால் உனக்கும் நம்ம வீட்டுக்கும் அதே நிலைமை தான் வரும்னு தங்களுக்கு ஏற்ற மாதிரி காலங்காலமாக கதையை மாற்ற இப்போ இது இப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான அர்பன் லெஜெண்டாக ஒரு மாதிரி இருக்குது. எது என்னவோ நம்ம ஊரும் இந்த காடும் இந்த நதியும் இப்போ வரைக்கும் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாக் தான். அது இருக்கோ இல்லையோ நாம் நிம்மதியாக இருக்கோம், அது போதும்னு சில பேர் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வராங்க. இதை சில பேர் இச்சாதரி பாம்பு கூட இருக்க குணாதிசயத்தோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது அதோட காப்பி கட் வெர்ஷனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் உச்சி 1 மணிக்கு வெளியே போகாத, வேப்ப மரத்தில் பேய் இருக்கும், முருங்கை மரத்தில் வேதாளம் இருக்கணும், நமக்கு இந்த மாதிரி கதைகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பாக் பேய் கதைகளும் கட்டுக்கதையாக இருக்குமா இல்லை உண்மையாக இருக்குமா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.